நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம்னா, நம்மளை மாதிரி ஒரு நல்ல ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்போம். அதுக்கு பல தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. சொன்னால் கேட்காது, இப்படி பல காரியங்கள். ஆண்டவரும் நம்மை பாவிகளாய் நம்ம அடங்காதவர்களாய் இருந்தபோது தியாகம் செய்து, ஹல்லேலூயா, தம் சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை அவரை போல. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்க சரியில்லை சரியில்லைன்னு. அது எளிதான ஒரு விஷயம். ஆனா சரியாக்கும்படி தன்னையே கொடுத்த ஒரு நல்ல அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு காயப்பட்டு நாரும் கொண்டு பாவம் துக்கம் சுமந்தோராம் சிலுவையில் மாண்டார் கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை நீக்க மாறித்தீ, கல்வாரி நாயகா, ஜீவன் சமாதானம் ஈய சீரையுற்றோரின் மீட்புதான் இரத்தமாம் ஊற்றை தீரந்தான் இரக்க கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை மீட்க மாறித்தீ, கல்வாரி நாயகா, நாமக்காய் பெற்ற வாரங்கள் சுத்தாங்கம் யாவும் நல்கிட, அன்பதாம் வெள்ளம் ஊற்றினார் தியாயாள கல்வாரி நாயகா, அன்பதாம் வெள்ளம் ஊற்றினார் தயாள கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை மீட்க மாறித்தீ, கல்வாரி நாயகா, உம்மை மகிமை மையமாய் கண்டு களிப்பேன் என்பதே இவ்வுலகில் என் ஆறுதல், ஒப்பற்ற கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை நீக்க மாறித்தீ, கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை மீட்க மாறித்தீ, கல்வாரி நாயகா, முற்றிலும் அழகானவர், எல்லாரிலும் ஆசீர்ந்தோம், தேவாதி தேவனானவர், நேச கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, என்னுள்ளம் ஆட்கொண்டீ, என்னை மீட்க மாறித்தீ,
காரியத்தை நாம் பயன்படுத்தலாம். கிருபையும் அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுது நோக்கி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தீர உங்களுடைய சமூகத்தில் நின்று உங்களுடைய வார்த்தையை கொடுக்க நீ பாராட்டின அன்புக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஔஷதம், உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய கருத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் தான். தீமோத்தேயு 6:6 11. போதும் என்ற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் உலகத்தார் காரியத்தெல்லாம் சொல்லி கடைசியா இந்த 11வது வசனத்துல நீயோ தேவனுடைய, இந்த நீயோ அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் அந்த சொல்ல வர அந்த வார்த்தை. நீயோ தேவ மனுஷன், நீ உனக்கு இது தகுதி இல்லை, உனக்கு இந்த இந்த வாழ்க்கை தகுதி இல்லை, அதனாலதான் அந்த நீயோ நீயோ நீ இப்படி இருக்கலாமா நீ அப்படின்றத இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றாரு பவுல். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஒரு இடத்துல இயேசு சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் நம்ம கேட்கும் போது இந்த தேவனுடைய ராஜ்யம் நீதி அப்படின்லாம் சொல்லும்போது அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அதை பற்றி அதை யோசிக்கிறோம். ராஜ்யம் சொல்றாரு, நீதின்னு சொல்றாரு, அதை பற்றி ஒரு ஒரு புரிதல் இல்லை, நமக்கு உண்மையான புரிதல் இல்லை. உண்மையாக சொல்றோம்னா இங்கிலீஷில் அழகாக சொல்றோம்னா ஃபாலோ ஹிஸ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ். காட் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரோ அப்படி நடத்துங்க வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிசாசு இன்னைக்கு பண்ற ஒரு மோசமான, இன்று மாத்திரம் இல்லை, ஆதியிலிருந்து ஆதாமிலிருந்து இன்னி வரைக்கும் அவன் சொல்றதெல்லாம் என்ன விஷயம்னா, நமக்கு இருக்கிற காரியத்தை விட வேற ஏதாவது நமக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த போதும் என்கிற மனசு இல்லாதபடிக்கு எந்த விதத்திலேயாவது நமக்குள்ள ஆசைகளை குப்பைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த தோட்டத்தில் இருக்கிற மற்ற கனியெல்லாம் புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க விடாம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லையே, நீ இதெல்லாம் எடுத்துக்கவே இல்லையே, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலையா, இன்னும் இது உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி கார் வாங்கினதே இல்லையா, இதெல்லாம் எப்படின்னா போதுங்கிற மனசே இல்லாதபடி இந்த உலகத்தில் இருக்கு. நீங்க ஹோல் வேர்ல்டு நம்ம சேர்த்து சொல்றேன், இந்த போதுங்கிற மனசே இல்லை. பைபிள் வேதம் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த போதுங்கிற மனசு நமக்கு இருக்கா, என்ன
அப்படின்னு யாராவது நம்ம சொல்றோம். என்ன கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சோடனே யாராவது ஒரு ஃபுல் மீல் செம்ம பசியாக இருக்கும்போது ஃபுல் மீல்ஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. நல்ல பசி இல்லைன்னா பிரியாணி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அதே அளவு பிரியாணி கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணுவீங்க? அப்போ மட்டும் ஏன் போதுன்னு சொன்னீங்க? அதையும் திருப்பி வயிற்றுல போட்டு அடைக்க வேண்டியதானே? முடியாதுல்ல. அப்போ தேவையில்லை. என்ன வயிறு என்ன சொல்லுது? தேவையில்லை, தேவையில்லை. நம்ம மைண்ட் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜெனரேஷனுக்கு சம்பாதிச்சா பார்த்தாது, அடுத்த ஜெனரேஷன் அடுத்தது பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாம்பா சொத்தை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொத்து சேர்க்கறத பத்தி வேதம் ஒன்றும் தப்பா சொல்லல. பட் என்ன சொல்லுதுன்னா, நாடு இதையெல்லாம் நாடு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு தான் வேதம் சொல்லு. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அழிந்து போகிற ஆகாரத்துக்காக கிரியை நடப்பிக்காதீங்க. அழியாத ஆகாரம் ஒன்று உண்டு. மரியாள் கிட்ட சொல்லும் போதும் மார்த்தாள்கிட்ட சொல்லும் போதும் ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவையானது ஒண்ணுதான். அது என்ன நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாத ஒண்ணு இருக்கும்ல, நம்ம கிட்ட இருந்து அது டிட்டாச் பண்ண முடியாத ஒண்ணு இருக்குல்ல, அது என்னன்னா ரட்சிப்பு. டிட்டாச் பண்ண முடியாத என்னன்னா இயேசுவின் அன்பு. நம்மை விட்டு, அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தெளிவா சொல்றாரு. எதுவுமே எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய அவரோடு கூட இருக்கிற அன்புல இருந்து. இப்போ ஏன் இந்த வசனத்தை நான் சொன்னேன்னா, இயேசு சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20 to 23 வரைக்கும் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20 to 23 வரைக்கும் வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், பூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீட்டுப்படுத்துறது. நிறைய பேருக்கு தீட்டை பத்தி தெரியும். பழைய ஏற்பாடுல இந்த தீட்டு கழித்தல், நம்ம தீட்டு ஆயிடுறோம், அசுசி ஆயிடுறோம். தீட்டா இருந்தா தேவனுக்கு அது பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதை தொடமாட்டார் அவர். அப்போ அது தீட்டு, இது தீட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு தீட்டு இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு தீட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மனுஷனிடத்திலிருந்து புறப்படுகிறதே உள்ள போறது இல்லையா? எல்லாரும் நினைச்சிருந்தாங்க, பரிசெயலான்னு நினைச்சாங்க, கழுவாம சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இந்த நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிட்டீங்க, இதெல்லாம் தீட்டு. இப்பயும் பிராமின் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா தீட்டு, இது தீட்டு, அது தீட்டு, இது தொடக்கூடாது, மடி, இது ஆச்சாரம், இது விழுப்பு, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது புறம்பானது. அப்புறம் சொன்னா அது புறம்பானது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு உள்ளிருந்து புறப்பட்டு வருகிற காரியம் என்னெல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்றாரு. என்னெல்லாம் புறப்பட்டு வரும்? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும். முதல்ல பொல்லாத சிந்தனை ஒன்னொன்னா போவோம். பொல்லாத சிந்தனைகள் நமக்கு இருக்கா? பொல்லாத சிந்தனை. எது பொல்லாத சிந்தனை? நான் எனக்கு இது வரைக்கும் சிந்தனை அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. நான் நல்ல அருமையான சிந்தனை தான் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொல்லாத சிந்தனை வரும். இவனுக்கே அப்படின்னு இப்போ நல்லா இருக்கான்னு நினைக்கிறதே பொல்லாத சிந்தனை தானே. கரெக்டா இல்லையா? நம்மளுடைய ஆட்டிடியூட்ல, நம்மளுடைய மோட்டிவ்ல, நம்ம பேசுறதுல, நம்மளுடைய தாட்ஸ்ல, நம்மளுடைய கிரியையில 5 விதமா பாவம் செய்யறோம். நம்ம 5 விதமாக நம்ம என்ன பண்றோமா? பாவம் செய்யறோம். இன்டென்ஷன், ஒருத்தனை பார்க்குற விதத்துல, அதெல்லாம் நம்மளோட கேவலம் தானே அப்படி பார்க்கறது. சின்ன ஆளுவன், அவன் ஒன்றும் நம்ம அளவுக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த இது பார்க்குறோம்ல, அதுவே பாவம். கர்த்தர் நாளைக்கு எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? சிந்தனைகளையும் செய்கைகளையும் நியாயம் தீர்ப்பார். இப்படி நீ சிந்திச்சியே, இயேசு சொல்றாருல, நீங்க ஏன் இப்படி சிந்திக்கிறது என்ன, உங்க மனசுல இப்படி நினைக்கிறது என்ன, அப்ப அது தீட்டுப்படுத்துதா இல்லையா? என்ன அதனாலதான் மொபைல்ல நீங்க பாக்குறீங்க, கண்டதையும் பார்க்க கூடாது. எதுக்கு சொல்றதுன்னா, ஏதோ ஒரு காரியம் உங்களை தீட்டுப்படுத்தும். அது நான் சொல்றது இந்த ஆபாச படங்களை மாத்திரம் சொல்லல, எது ஒன்னாலும் சரி. இந்த உலக ஆசையை தீட்டுப்படுத்துன்ற பொருளாசையை லிஸ்ட் பண்ணிருக்காரு மார்க்ல. பொருளாசைங்கிற காரியம் என்ன பண்ணுமா? நம்மள தீட்டுப்படும். அப்போ பண ஆசை
எல்லா தீங்குக்கும் பணம் வேற இருக்குன்னு சொல்ல. பண ஆசைன்ற இந்த ஆசை, அதை இச்சிக்கிறது பர்ச்சேஸ்னஸ்னுவாங்கல்ல, அது அதாவது இன்னொருத்தரத்தை இச்சிக்கிறது. இப்போ இதுக்கு மேல வேணும்னு நினைக்கிறது. அப்போ நம்மளை எப்போதுமே டெய்லி தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியத்துல இந்த லிஸ்ட்ல இது இருக்குது. இப்போ கழுவும் ரத்தத்தாலே அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல, அப்போ இந்த கழுவுதல் டெய்லி தேவைப்படுது. கழுவுதல் எனக்கு டெய்லி, எவ்ரி செகண்ட், டெய்லி கூட வார்த்தை தப்பு, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் எனக்கு அந்த கழுவுதல் தேவைப்படுது. நான் எப்போதுமே அசுத்தமாயிட்டே இருக்கேன். பேதுரு சொல்றாரு, நீங்க என்னெல்லாம் கழுவக்கூடாது. நான் ஆல்ரெடி என்னன்னா நீங்க வந்து கழுவலாமா அப்படின்னு கேட்டபோது இயேசு கிட்ட இவர் சொல்றாரு. சொன்னா இயேசு சொல்றாரு, நாங்க உன் காலை கழுவணும், இல்லைன்னா எனக்கும் உனக்கும் பங்கே இல்லைன்ற. அப்போ என் ஆண்டவரோடு எனக்கு பங்கு இருக்கணும்னு என்னது, நான் டெய்லி கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துட்டே இருக்கு. இந்த கழுவப்பட்ட வாழ்க்கைன்னா இந்த இதுல சொல்றாரு, பொல்லாத இருதயத்திலிருந்து என்னென்ன வரும், பொல்லாத சிந்தனை வரும், அது நம்மளை தீட்டுப்படுத்தும். அடுத்தது விபச்சாரங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்க பிசிக்கலா நம்ம விபச்சாரம் போனாதான் விபச்சாரம்லாம் சொல்றீங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது ஆண்டவர் வந்து வெறும் ஜென்ஸுக்கு தான் சொன்னாருன்ற மாதிரி எடுத்துக்கூடாது. கண்களால நீங்க இச்சிக்கிற பார்த்தீங்களா, அது வந்து உங்களை தீட்டுப்படுத்தும். நீங்க விபச்சாரம் செய்ததுக்கு உண்டான அதுக்குண்டான பாவத்தை அது கொண்டு வரும். அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு, வேசித்தனம். உங்களுக்கு விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. எது வேசித்தனம்? இஃப் ஐ ஆம் கமிட்டட் வித் சம்ஒன், யாருக்கிட்டாரு நான் கமிட் ஆயிருக்கேன். இப்போ கல்யாணம் ஆகாதவே ஒரு விபச்சாரம் பண்ணலாம், கரெக்டா இல்லையா? கல்யாணம் ஆகாம பண்ணாது விபச்சாரம், கல்யாணம் ஆயிட்டு பண்ணா அது வேசித்தனம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து வேசித்தனம் பண்றே அப்படின்னு அர்த்தம், என்னோட ஆல்ரெடி மேரிட் வித் மீ, என்னமோ என்கிட்டயும் ஒரு மனசு வச்சுருக்க, உன் மைண்ட இன்னொன்னுத்துல வைக்கிற. அது நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், பொருளாசையா இருந்தாலும் அது வைக்கிறோம். என்கிட்ட அங்க வைக்கிற, அங்கேயும் வந்து கொடுக்குற. அந்த வேசித்தனம் தீட்டுப்படுத்தும், நம்ம தீட்டுப்படுத்தும். கர்த்தருக்கு உகந்ததா இருக்காது. தீட்டாயிடுச்சுன்னு அர்த்தம், கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பொருளுக்கு பேர் என்னது, தீட்டு. இப்ப நான் என்ன, ஆண்டவர் என்ன அக்செப்ட் பண்ணோம். அப்போ ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். முதல்ல ஆபேல் அங்கீகரிக்க வேண்டியிருக்கு, அடுத்தது அவன் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கும். காணிக்கை ஏன் ஒரு கோவம் வந்ததுன்னா, அவனையும் அங்கீகரிக்கல, காணிக்கையும் அங்கீகரிக்கல. ஏன் அவன் அங்கீகரிக்கல? உன்னோட மோட்டிவ் நல்லா இல்லை. என்ன இல்லை? மோட்டிவ் சரி கிடையாது. இதனால ஏதாவது எனக்கு ஆதாயம் கிடைக்கும் நினைச்சா அது வந்து ராங் மோட்டிவ். இல்லைன்னா எப்படி பண்ணிருப்பான், இவருக்கு என்னப்பா ரொம்ப ஒன்றும் குவாலிட்டியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுப்போம். இப்பதான் பழைய ஏற்பாடுல பார்த்தீங்க, பழுதற்றது, நசல் கொண்டது, வீக்கு, வியாதிப்பட்டது, இதெல்லாம் கொண்டு போய் மிருகங்களை, அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல அங்கலாய்க்கிறார். நான் பிதாவானால் எனக்கு உண்டான கணம் எங்க, என்ன மதிக்க கூட மாட்டீங்க. நீங்க கொண்டு வரதெல்லாம் என்ன கொண்டு வரீங்க, வீணா போனது, வேஸ்டா போனது, உங்க வீட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதை வச்சு நம்ம ஒரு தடவை இந்த தியானம் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சந்நிதியை வந்து என்ன அவர் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கலாமா? தினந்தோறும் தன்னைத்தானே நியாயம் தீர்க்கிற நிதானிக்கிற மனுஷன் நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் என்ன பண்ண மாட்டோம்? இந்த வசனம் பெரிய வசனம், நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்க. ஆனா டெய்லி என்ன நியாயம் தீர்க்கிறேன். இந்த காரியங்கள்ல இருந்து பொல்லாத சிந்தனை இருக்கா, சிந்தனை வந்தா நான் என்ன சொல்றேன், சிந்தனை நமக்குள்ள வருதுங்க. தெரியும், சிந்தனை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு படி சொல்றாங்க, 6000 சிந்தனை வரணும், 6000 தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது, உங்க கையில இருந்து கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ளே இருந்து வரும், வெளியில இருந்து வரும். பிசாசு பாதி கொண்டு வந்து குப்பை மாதிரி போடுவான், ஆண்டவரும் தாட்ஸை கொண்டு வந்து கொடுப்பாரு. இத்தனை பேர் இருக்காங்க உங்களை சுத்தி. அப்போ தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். எதை எடுக்கிறீங்க, எதை ரிஜெக்ட் பண்றீங்கன்றத உங்க கையில இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு கிருபை என்னன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பேட் தாட்ஸ் வரும்போது ஒரு செகண்ட்ல அதை நான் ரிஜெக்ட் பண்ணணும். இன்டெலிஜ் பண்ணக்கூடாது. இன்டெலிஜென்ட் என்னன்னா அதுல வந்து லயிக்கிறது, அதுல வந்து அது ப்ரோப், அதை இன்னும் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாக்குறது, அதுக்குள்ள போய் இன்னும் திங்க் பண்ணி பாக்குறது, அது அப்படி நினைச்சு பாக்குறது. அந்த காரியங்கள் வரும்போது உங்களுக்கு தீட்டுப்படுத்தும், அது தீட்டுப்படுத்தும்.
பொறாமை உங்களை தீட்டுப்படுத்தும். எல்லாமே தீட்டுப்படுத்துங்க. கர்த்தருக்கு அக்செப்டபிளா இருக்காது. அதான் இன்னைக்கு நம்ம கம்யூனியன் ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் எதுக்கு வைக்கிறோம்னா, பந்தியில கலந்து கொள்வதற்கு முன்பாக பந்தியில அவருடைய பந்தி உன்னதமானது நம்ம பேசுறோம். பவுல் சொல்றாரு, அபாத்திரராய் நீங்கள் இருக்கக்கூடாது. அபாத்திரம்னா என்னது? டிஸ்குவாலிஃபைடு. எப்படி? குவாலிஃபிகேஷன் இல்லாம, இதுக்கு வந்து எந்த யோகியதையும் இல்லாம, அதோட மதிப்பு தெரியாம, இப்படி மீனிங் எடுத்துக்கூடாது. பக்கா நீதிமானா வந்துதான் இந்த கம்யூனியன் எடுத்துக்கலாம், அப்படி கிடையாது மீனிங். கர்த்தர் தான் சுத்திகரிக்கிறார். பரிகாரியாக கர்த்தர் நானேங்கிறாரு. சுத்திகரிக்கிற கர்த்தர் நானேங்கிற, உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர் நானே ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தத்தை நீங்க எங்கேயோ பண்ணிட்டு வந்து இங்க உட்கார முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றார்? என் சமூகத்துக்கு வர நீ இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு வரியா? அந்த டிவோஷன் உங்ககிட்ட இருக்கா? அந்த பக்தி இருக்கா? கர்த்தருடைய பந்தியாச்சே, இதுல நான் எப்படி இருக்கணும்? என்னை எப்படி சுத்திகரிச்சுக்கணும்? தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான் யோவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன்னைத்தானே சுத்திகரித்துக்கலாம். மீனிங் என்னன்னா, நீங்க உங்களை போய் தனியா போய் எங்கேயோ சுத்திகரிக்கிறது இல்லை, கழுவுறதே அவர்தான். கழுவும் திரு ரத்தத்தாலே. நம்ம எவ்ரிடே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் நமக்குள்ள ஒரு அசுத்தம் உள்ள வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கும். நான் நிறைய தடவை சாரி லார்ட்னு என் மனசுக்குள்ள கேட்டிருக்கேன். மனுஷனோடு தப்பு செஞ்சேன்னா, மனுஷனோடு ஏதோ ஒரு தவறான காரியம், அவனை நான் திட்டேன், இல்லை அவனை நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன்னா மனுஷனோடு ஒப்புருவாகும். ஆனா நிறைய காரியங்கள் ஆண்டவர் பிடிக்காது. இங்க தானே இருக்கார், உள்ளே, வெளியே எங்கேயோ இல்லையே. பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை, இங்க இருக்கிற உள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. இங்க இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி வாழணும்னா இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. வந்ததுன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணணும். ஒருவேளை நான் அசுத்தமானன்னு தெரிஞ்சா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே ஒரு தடவை சுத்திகரிக்கும். இப்படி நீங்க சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்ரிடே பந்தி எடுக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர்கள் தான். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை சொல்லுங்க. வேசித்தனம் சொன்ன உங்களுக்கு, விபச்சாரத்துக்கும் வேசித்ததுக்கும் வித்தியாசம் சொன்னேன். அடுத்தது கொலை பாதம். நீங்க கொலை செய்யற ஆளா? நீங்க நான் கொலை செஞ்சதே இல்லைன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. மூடனே அப்படின்னு சொன்னாலே எரி நரகத்திற்கு. அப்போ கோபத்துக்கும் கொலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எப்படி? கோபத்திற்கும், கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான், குற்றவாளி பயங்கர கோபம் வந்ததுங்க, குத்திட்டேங்க. நான் சொல்றது ப்ராப்பர் மர்டரர்ஸ், அவங்கள பத்தி நான் பேசல. இந்த கூலிக்கு கொலை பண்றவங்களை பத்தி பேசல. எதேச்சியா ஒரு கொலை ஒரு வீட்டுல நடந்ததுன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னால தாங்க முடியல, குத்திட்டேன், எல்லாம் அடிச்சுட்டேன், இப்படிதானே சொல்றான். அப்போ கோபமும் கொலையும் இதனுடைய ரிசல்ட் தான் கோபம். எப்படி பாவம் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னா, ஜேம்ஸ் சொல்றாரு, உங்களுக்குள்ள அது போய் அது கர்ப்பம் தரித்து அப்புறம் பிள்ளையா பிறகுது இல்ல. எப்படி பாவம் உங்களுக்குள்ள இருந்து பிறப்பிக்கும்னா, உள்ள போய் என்ன பண்ணுது, ஒரு குழந்தை எப்படி பிறகுது உங்களுக்கே தெரியும். குழந்தை பிறந்து வயிற்றுல கரு உண்டாகி வளர்ந்து வெளியே வந்துருது. ஒரு நாள் ரிசல்ட் என்ன, குழந்தையா வெளியே. அதே போல உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம், தனியாத உங்க கோபம் என்னவா வரும்? கொலையா தான் வரும். கொலையா வரும், வேற எந்த விதத்துல வேணாலும் வரும். அப்ப அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு லைஃப் இருந்தா கொலைபாதகத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அடுத்தது கொலைபாதகம். அப்புறம் களவுகள் உங்களுக்கு இருக்கா? நான் எங்க பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல திருடுறோம் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லாதீங்க. தேவனுடைய மகிமையை திருடினாலே களவு தான். எப்படி தேவனுடைய மகிமையெல்லாம் நம்ம திருடுவோம்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு தான் மகிமையை ஆட்டி கொடுத்துட மாட்டாருங்க. அவர் காடோடைய அது ஒரு பொசசிவ்னஸ். அவருக்குன்னு நம்ம மகிமையை நம்ம நிறைய வேலைகள்ல திருடுறோம். எப்படின்னா, நாம அவர் செய்ததுக்கு நாம கிரெடிட் எடுக்கிறோம். எப்போதுமே அவர் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு அழகா. அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவருடைய பாதரட்சிய அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரன்னு இல்லைங்க. அப்போ அந்த 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 அளவுக்கு தாழ்வு நமக்குள்ள இருக்கா? இது ஆண்டவர் தான் செஞ்சாரு, இதெல்லாம் என்னுடையதே கிடையாது. நம்ம எப்பொழுதும் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செஞ்ச பிறகு நான் என்ன சொல்லலாமா, அப்ரோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லுங்க. அந்த மனநிலையில இருங்க. அப்ப இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தா அவரோட மகிமைய நான் திருடலன்னு அர்த்தம்.
உபாகமத்துல வரும், என்னுடைய சொந்த பலம், சொந்த சம்பாத்தியம்லாம் என்னுடைய பலத்தினால நான் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க. எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொண்டு பண்றார். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், கொடுத்த பிறகு ஞானத்தையும் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு நம்ம இந்த காரியத்தை செய்யறோம். செஞ்ச பிறகு அப்பிரயோஜனமானவன்ற அந்த மனப்பான்மை எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நான் இன்னும் செய்யலாம் ஆண்டவரே, இப்படிதான் இருக்கணும். நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், பவுல் சொல்றாரு, செய்தாயிற்று என்ற மனப்பான்மை எனக்கு இல்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்போ களவுன்னு நமக்குள்ள இருக்கு, களவு காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. அடுத்தது கபடு, காம விகாரம். காம விகாரம்னா உங்களுக்கு தெரியும், வன்கண் தான் பொறாமை, தூஷணம். சில வேளை வருது, தூஷணமான வார்த்தைகள், தூஷணமான பேச்சு வருகிறது. பெருமை இல்லாத மனுஷனே கிடையாது. அதுக்குதானே டெய்லி போராட்டம். பெருமை இல்லாத மனுஷனே கிடையாது. அதுக்கப்புறம் மதிகேடும் தீட்டுப்படுத்துன்றார். மதிகேடு, ஃபூலிஷ்னஸ், அதுவும் தீட்டுப்படுத்துன்றார். அப்போ இது எல்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருதான். இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோடு கூட தினந்தோறும் இடைப்பட்டார். அவருடைய ரத்தம் இல்லாமல் நம்ம யாருமே சுத்திகரிக்கப்பட முடியாதுங்க. ஓப்பனா சொல்றேன், அவருடைய ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே சுத்திகரிக்காது. நோ சான்ஸ். அதனாலதான் இயேசுவை பத்தின சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வேறு எதுவுமே பாவத்திற்கு பரிகாரமே இல்லை. காளையோட ரத்தமோ மற்ற காரியங்களோ கும்பமேளால போய் கும்பிட்டு வருதோ, அவ்வளவு கூட்டம் பாருங்க. ஸோ அப்போ அங்கெல்லாம் இல்லையே, தண்ணியில மூழ்கிறதுனாலயோ மற்ற காரியங்களாலயோ நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம்னா இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் ஏன் இங்க வரணும்? நம்மளை நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்கணும். இதுவே தான் ஆண்டவருக்குள்ள நான் வரதுக்குள்ள பெரிய காரியமா இருந்தது. நிஜமா சொல்றேன், இதுவே திங்கிங்கா இருந்தது எனக்கு. இவர் ஏன் இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தணும்? அவர் கடவுளாச்சே, பரலோகத்திலே இருந்து நம்ம எல்லாம் ரட்சிச்சிருக்கலாமே. ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக இவ்வளவு தூரம் ரத்தத்தை சிந்தணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும் படிக்கிறவன் இல்ல. இன்னைக்கும் அவருடைய ரத்தம் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நானே உன்னை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர் அப்படின்றார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவரே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல நீ இதை செய் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபுல்லா பழைய ஏற்பாடுல இருக்கும். புதிய ஏற்பாடுல போனீங்கன்னா நானே வாசல், நானே மெய்ப்பன், நானே உன்னை பரிசுத்தமாக்கு, நானே இருக்கும். இந்த புதிய ஏற்பாடே ஒரு பெரிய பிளெஸிங். எல்லாவற்றையும் அவர் செஞ்சுட்டார் திருவையில. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ண சொல்றார். இதன்படி வாழ்ந்தா போதும்ன்றார். எல்லாத்தையும் அழகா ப்ரிப்பேர் பண்ணி, ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் சொல்றேன், பொருளாசையில மூழ்கி கிடக்கு. அது பெரிய போராட்டம். இந்த நாட்கள்ல பொருளாசை மாதிரியான ஒரு போராட்டம் இதுவுமே கிடையாது. பொருளாசை எப்படி நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, ஃபர்தரா சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் பொருளாசை நினைச்சிக்காதீங்க. அது இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பொருளாசை என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதே நீங்க கொடுக்க மாட்டீங்க. இழக்கவே மனசு வராது. எழுந்ததுன்னா உங்க முகம்லாம் சோர்ந்து போய் ஓனம் ஆயிடும். உங்கள்கிட்ட வேணுண்டே இழக்கும்படி கர்த்தர் ஏதாவது அனுமதிப்பார். வேல்யூபிளான, உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும்ல, அதை இழக்க வைப்பார். அப்போ அதுல எங்க நம்ம பொருளாசை அங்க இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ஆசையோட மேல போக முடியாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ லோத்தோட மனைவி ஏன் உப்பு தூண் ஆனான்னா அவங்களுக்கே தெரியும். ரட்சிக்கிறாரு, எப்படியாவது கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வெளியே வராரு, திரும்பி பார்க்காதன்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க. வீடு எரியுதே, விழுந்த டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் எரியுதே. இந்த ரட்சிப்பு வேல்யூபிளா தெரியல. எந்த ரட்சிப்பு? இன்னைக்கு நித்திய ஜீவன் நமக்கு வேல்யூபிளா தெரியல. கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தினது வேல்யூபிளா தெரியல. அவர் நமக்காக செய்த காரியங்கள் எதுவுமே வேல்யூபிளா தெரியல. வீடு வாசல் எரியுது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க போய் எனக்காக காத்திருக்கும் போது என்ன சொல்றாரு, அங்கங்க அப்படியே போட்டு அப்படியே நில்லுங்க. ஃப்ரீஸ் ஆகி அப்படி இருக்க முடியாது நம்மளால. ஓப்பனா சொல்றேன், முடியல. முடியுமா உங்களால? உங்க வீடே கொள்ள அடிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா உங்க வீடு காலி. உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி, வாழ்க்கையை வெத்து போன மாதிரி
1000 பேருக்கு சொல்லுவீங்க, எனக்கு ஜோம் பண்ணி இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. ஸ்கிராட்ச்லேருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். ஒன்றுமே இல்லாதுலேருந்துன்னு வந்தார். நம்ம நிர்வாணியாக பைபிள்லாம் வாசிக்கிறோம். நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்பி போகிறேன், எல்லாத்தையும் அவர் தானே. இதெல்லாம் நடுவில் வந்தது தானே, நமக்கு எல்லாமே நடுவில் வந்தது தானே. ஆதியிலேருந்து மேலேருந்து வரும்போது அதை கொண்டு வந்தோம் ஒன்றுமே கிடையாது. துணி கூட கொண்டு வரல, விருந்தையோடு போகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். எப்படி அங்கே போக முடியும்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த ஈர்ப்பு இல்லைன்னா தான் போகும். இந்த ஈர்ப்பு இருந்தால் போகவே முடியாது. இது புல் பண்ணிக்கிட்டே இருக்கு, கிராவிட்டி மாதிரி. அதனால ரத்தத்தை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, திருப்பி எங்களை உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க. இந்த பொருளாசை, இந்த கபடு, விபச்சாரம், அருவருப்பான காரியம், உங்களுக்கு பிரியமில்லாத எது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். வேதனைக்கலாமா? பிரியமில்லாத காரியங்களுக்கு எது இருந்தாலும் ஆண்டவரே ஆராய்ந்து பாரு. வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று. தேவன் பரிசுத்தமானவர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன நல்லா ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம். தேவரீர் உம்மை போல யார் உண்டாண்டவரே? எங்களுக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு, அவர் பரிசுத்தர். உம்முடைய தூதர்கள் எப்பொழுதும் உம்மை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுதான் அதனுடைய வாயிலிருந்து வருகிறதே தவிர வேறு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஆண்டவரே, தேவன் நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். எங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் விட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டு ஆண்டவரே உங்களுடைய பந்தியில கலந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். உங்களுடைய கருத்துல எங்களை யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருந்த ஒவ்வொரு மேலே உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்களை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை, பொழுது என்கிற ஒரு மனது நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். உங்களுடைய கருத்துல எங்களை யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல